வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பாருங்க. 3:8 கொடுத்துருக்காங்க, 11:24 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 7 which நம்பர்? இதுதான் கொஷின். சி ஃப்ரெண்ட்ஸ், 3லேருந்து எப்படி 8 கொண்டு வரலாம்? 3யை டபுள் பண்ணி பாருங்க, 6 + 2 பண்ணுங்க, 8 வந்துருச்சா? சரி, இதே லாஜிக் இங்கே டெஸ்ட் பண்ணி பாருங்க. 7ஐ டபுள் பண்ணால் 14 + 2 பண்ணுங்க, 16. ஆனால் ஆப்ஷனில் இல்லை. வேற என்ன லாஜிக் யூஸ் பண்ணலாம்? 3யை ஸ்கொயர் பண்ணுங்க, 3 ஸ்கொயர் 9, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுங்க, 8. ஓகே, இப்போ அதே லாஜிக் 7க்கு போடுங்க. 7ஐ ஸ்கொயர் பண்ணால் 49 மைனஸ் 1 பண்ணால் 48. இந்த 48ங்கிற நம்பர் ஆப்ஷனில் இல்லை. அப்போ இந்த லாஜிக்கும் இல்லை. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்படி தான் நீங்கள் எக்ஸாமில் வந்து இந்த லாஜிக்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒரே லாஜிக்கில் வந்து ஸ்ட்ரக்அப் ஆயிடாதீங்க. ஓகே, இப்போ நான் ஆக்சுவலாக இந்த கொஷினில் என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன். சி ஃப்ரெண்ட்ஸ், 3 இருக்கா? 3க்கு அடுத்த பகா எண் என்னது? அடுத்த இந்த சென்ஸ் இம்மீடியட்டாக வர ப்ரைம் நம்பர் 5. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 8. ஸோ இப்போ 7 வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 7க்கு அடுத்த ப்ரைம் நம்பர் என்னது? 9 போட்டுறாதீங்க. ஓகே, 9 வந்து காம்போசிட் நம்பர், பகு எண். ஸோ 7க்கு அடுத்த பகா எண் என்னது? ப்ரைம் நம்பர் 11 தான். ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க. 7 + 11 18 தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஆப்ஷன் ஏ. கிளியரா இருக்கா இப்போ லாஜிக்கு?